ஆட்டோ வருது கண்ணுக்கு தெரியல. தெரியல, கண்ணு தெரியல. இது பாரு, உன் கூட பிறந்தவங்களுக்கு இப்படி ஆயிருந்தா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சேர்த்துக்க மாட்டியா? ஒரு உயிரை காப்பாத்தணும்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா. உன்னை பெத்தவங்க உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது இப்படித்தான் மனசாட்சியே இல்லாம பேசுவியா? உன் கூட பிறந்தவங்க யாருமே உனக்கு இல்லையா? அப்படி ஒரு கூட பிறந்தவங்க இருந்து அவங்க இப்படி என் தம்பி மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது நீ இப்படிதான் நடந்துக்குவியா? சொல்லுப்பா, சொல்லு, பதில் சொல்லுப்பா. அந்த உயிர் தான்ப்பா இப்ப முக்கியம். அவரை எப்படியாவது காப்பாத்தணும். பேசு. மனுஷ பிறவியில ஒருத்தரை நம்பிதான் இன்னொருத்தர் வாழ முடியும். ஒருத்தர் இப்படி ஆபத்துல இருக்கும் போது தனக்கு என்னன்னு அக்கறை இல்லாம நடந்துகிட்டா 5 அறிவுள்ள மிருகத்துக்கும் 6 அறிவுள்ள மனுஷனுக்கு என்னப்பா வித்தியாசம்? ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்க பெத்தவங்க உனக்கு சொல்லி தரலையா? இது பாரு, இது பாரு, இன்னைக்கு ஒருத்தருக்கு நீ உதவி செஞ்சா கண்டிப்பா கடவுள் வேற ஒரு மனுஷ ரூபத்துல உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது கடவுள் உதவி பண்ணுவாருப்பா. கடவுள் உதவி பண்ணுவாரு. உன் மனசு இறங்கல, நீயும் எனக்கு உதவி பண்ண மாட்டேன். எல்லாரும் மாதிரி நீயும் எனக்கு உதவி பண்ண மாட்ட. போ 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 போ. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உனக்கு உதவி செய்யறதுக்கு மனசு வரலனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, இந்த உலகம் உருண்ட, அது நிக்காம சுத்திக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து கஷ்டம் நாளைக்கு உனக்கும் வரும். இப்படியே போயிடாது. போ போ போ, என் முன்னாடி நிக்காத. போ போ. அம்மா சாரிம்மா, சாரிங்கம்மா. நான் தெரிஞ்சுட்டேம்மா, மன்னிச்சுங்கம்மா. வாங்கம்மா போலாம். வாங்கம்மா, வாங்கம்மா. அவர் போய் காப்பாத்திடலாம். வாங்கம்மா. ஐயோ தம்பி, நன்றி நன்றிப்பா. வாப்பா, காப்பாத்தா. ரொம்ப நன்றிப்பா. அவரை தூக்குப்பா. புரியுங்கம்மா, பார்த்து மெதுவா தம்பி. ஐயா பார்த்து மெதுவா, ஜாகத். மெதுவா உட்கார வைப்பா. தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. வேகமா போப்பா. சரிங்கம்மா, சரிங்க. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. இப்ப ஆஸ்பத்திரி வந்துடும். தம்பி, ஆஸ்பத்திரி இன்னும் எவ்வளவு தூரம்ப்பா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மா, போயிடலாம். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சரிங்கம்மா, சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் போ. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. இப்ப ஆஸ்பத்திரி வந்துடும். தலையை மேல எடுக்காத, அப்படியே படுப்பா. வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்க தம்பி, கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சம் சீக்கிரம் போ. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சரிம்மா, சரிம்மா. சீக்கிரம் போ. இது எவ்வளவு தூரம்? ஆஸ்பத்திரி எவ்வளவு தூரம்?
பக்கத்துல வந்துச்சுமா, பதட்டப்படாதீங்க, போயிடலாம், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் சரி தூரம்மா. சரி இப்ப வந்துருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருமா. என்னங்க இன்னும் காணோம்? ஒன்றும் தெரியலையே, இந்நேரம் வந்திருக்கணுமே. ம். வரேங்க. சார் வணக்கம் சார். என்னங்கடா சார் வணக்கம் சார். அதெல்லாம் இருக்கட்டும், ஏன்டா அவ்வளோ லேட்டு? டிராஃபிக் ஜாம் சார். நம்ம அவசரம் அவனுங்களுக்கு எங்க புரிய போகுது. விட்றா. சரி சரி, உள்ள வாங்க. கொஞ்சம் இரு. ஏண்டா சார். ஒன்றும் பிரிச்சு கிரிச்சு பார்க்கலையே சார். இப்படியெல்லாம் நீங்க சந்தேகப்படுறதா இருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்காதீங்க சார். டே கோச்சுக்காதடா, சும்மா ஒரு பேச்சு கேட்டேன். ஒரு பேச்சு கூட இந்த மாதிரி கேட்காதீங்க சார் எங்களை. சரி சரி, கொஞ்சம் வெளியில இருங்க. ஏன் சார்? எல்லாம் காரணம் அதான்டா, வெளில போயிருங்க. சார் நீங்க இப்ப பிரிச்சு பாத்துருங்க சார். ஏன்னா ஏற்கனவே என் மேல சந்தேகப்பட்டீங்க சார் நீங்க. அப்படியா? சரி சரி, வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் வெளியில இருங்க. போங்க சரிடா, போங்க. பெரிய பெரிய சக்கரா பூனை. சார் 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 என்னடா என்னடா சார் சார் என்ன பண்ணிருக்கீங்க? எதுக்கு சார் எங்களை அடிக்கிறீங்க? ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல? புரியல உங்களுக்கு? புரியல சார். மூட்டையில இருக்கிற நகை லிஸ்ட் என்கிட்ட இருக்குன்னு உங்கள்ட்ட சொல்லியும் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா எனக்கிட்ட உங்க வேலையை சார். கிட்னாப்பு, கொலை, கொள்ளை இதெல்லாம் பண்றவங்க தான் சார் நாங்க. ஆனா நம்புறவங்களுக்கு என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டோம் சார். டேய், நானே கிரிமினல் போலீஸ்காரன், என்கிட்ட உங்க வேலையை காமிக்கல சார். எங்களுக்கு தெரியும் சார். டேய் நிறுத்துடா. உங்களை மாதிரி மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கின்னு பிளேடு போடுறவன் ஆசிட் ஊத்துறவன் எத்தனை பேரை ஐயா பார்த்திருப்பாரு? அவரே ஏமாத்த பாக்குறீங்களா? ஏண்டா காசி முத்து ஆளுங்க நாணயமா இருப்பாங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட வேலை கொடுத்தா எனக்கிட்ட உங்க வேலையை காமிக்கிறீங்களா? டேய் சார். நீ நில்ல, நீ வாடா உள்ள. போடா. மீதி நகையெல்லாம் எங்க போயிருக்கோம்? வாடா. ஏண்டா சக்கரை தானே உனக்கு திருடுறதுக்கு ஐடியா கொடுத்தான்? இல்ல சார், அந்த மூட்டை நாங்க பிரிச்சு கூட பார்க்கல சார். உண்மையை சொல்லு. டேய் உண்மைய சொன்னேன்னா ஐயா கிட்ட இருந்து தப்பிச்சிருவ. பொய் சொன்ன? இல்லைங்கம்மா, நாங்க திருடலமா. போய் சொன்ன கால்ல லாடம் கட்ட மாட்டேன், உடம்பு பூரா லாடம் கட்டுவேன். சொல்றா சார். அந்த நகை எடுக்கவே பார்க்கவில்லை சார். சொல்றாங்க. டேய் சத்தம் போட்டா உன் சங்க அறுத்துருவேன். சரிங்க. ஏண்டா சார், என்கிட்ட உன் தில்லாலங்கடி வேலையை காமிக்கிறியா? சார் நாங்க எந்த நகையும் எடுக்கல சார். நீங்க இருங்க. டேய் நிறுத்துடா. பூனை எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆமா, திருடுறதுக்கு பூனைக்கு நீ தானே ஐடியா கொடுத்தியா? இல்ல சார், பூனை போய் சொல்றான் சார். கொண்டு போடுவேன். அப்ப நகை திருட பூனை தான் ஐடியா கொடுத்தானா? ஆமா ஆமா சார். சார் என்னடா ஐடியா கொடுத்தான்? மூட்டையில இருக்கிற நகையில ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம்னு சொன்னா சார். ஆனா எடுக்கல சார். கதை வரியா நீ? நீ தானே வரும்போது நகை திருடி ஓ வீட்டுல வச்சுட்டு பூனை சொல்றான். சாமி சத்தியமா இரு, இங்கே இரு, வந்து உன்னை பேசுகிறேன். நீ வா உள்ள. இந்த பூனை என்ன சொன்னானோ?
டேய் நீ தானே திருடுறதுக்கு ஐடியா கொடுத்தியா? சார் நகை மேல இருக்கிற ஆசை ஆளுக்கு ஒரு நகை எடுத்துக்கலாம்னு சொன்னேன் சார். ஆனா உங்க மேல உள்ள பயத்துல சக்கரை வேணாம்னு சொல்லிட்டேன் சார். ஏன் காதுல பூ சுத்த பாத்தீங்களா? எங்க அம்மா மேல சத்தியமா டேய் உங்க 2 பேருக்கு ஒன்று சொல்றேன். நீங்க உயிரோட நடமாடணும்னா அண்ணம்மா கிட்ட இருக்கிற மொத்த நகைகளும் இங்க வந்து சேரணும். எல்லா நகையை கொண்டு வந்து சேர்த்துறோம் சார். அட பாவிங்களா, யாத்துல மண்ணலை போட்டீங்களேடா மட சாம்பிராணிங்களா? இல்லைங்கம்மா, எங்க உயிரை கொடுத்தாதான் அண்ணன் மாட்டுக்கிற நகையை கொண்டு வந்து சேர்த்துறோம். உயிரை நீங்க கொடுக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பாருங்கடா, அண்ணம்மா கிட்ட இருக்கிற மொத்த நகைகள் இங்க வந்து சேரணும். அப்படி இல்ல உங்க மேல இருக்கிற கொலை கேஸ், திருட்டு கேஸ் இதெல்லாம் ஃபைல் ஓபன் பண்ணி இப்ப கஞ்சா வச்சிருந்தீங்கன்னு புதுசா கேஸ் போட்டு ஆயுசு வரைக்கும் உள்ள தள்ளிடுவேன். வாங்கடா. சரி நிலங்க. அந்த ஜெயிலர் சுப்பிரமணியம் இருக்கான்ல, அவன் வீட்டுல போய் விசாரிங்க. அண்ணன் அங்க வந்து போயிருந்தா எனக்கு தகவல் சொல்லுங்க. வரும் சார். ச்சே, என்னங்க இவனுக்கு போறானுங்களே, நகையோட வருவானுங்களா? இவன் இங்க வரலன்னா இவங்களை கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்ட் இன்னும் ஃபைல க்ளோஸ் பண்ணிடுறேன். என் ஆசையெல்லாம் வீணா போச்சு. என்னாச்சுப்பா? என்னன்னு தெரியல, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்க, பின்னாடி போய் பாத்துக்கிறேன். இருப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. கடவுளே, ஏன் சோதிக்கிற இப்படி? நல்லவங்களே உனக்கு பிடிக்காதா? கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. வந்துடுமா? இரு கொஞ்சம் பொறுத்துக்க. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். என்னப்பா ஆச்சு? சரியாச்சுமா, அது போலாமா? கொஞ்சம் சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போப்பா. சரி போலாம். அவரை கொஞ்சம் தூக்கிட்டு வாப்பா. சரிங்க, சீக்கிரம் வாங்க ஐயா. பாத்து பாத்து மெதுவா பிடிச்சி பாத்து பாத்து கொஞ்சம் பொறுத்துங்க. வந்துச்சு. வா தம்பி வா. படுக்க வைப்பா, படுக்க வை. பொறுத்துங்க. இது பா தம்பி, இங்க கொஞ்சம் இரு, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, நான் இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுமா. இது போலீஸ் கேஸ்மா. நான் ரொம்ப ஏழமா. நான் கிளம்புறேம்மா. ஆமா, இதுக்கு மேல என்னால முடியாதுமா. அம்மா, நான் போறேம்மா. தம்பி தம்பி கொஞ்சம் பொறுத்துக்க, நான் இப்ப டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்லுமா. அம்மா, என் தம்பி ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். என்ன கேஸ்? அவரை கத்தியால குத்திட்டாங்க. அம்மா, போலீஸ் கேஸுமா இது. நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு வாங்கிட்டு வாமா. அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. அவரை கத்தியால குத்துனதுனால அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்த ரத்தமா கொட்டிக்கிட்டே இருக்கு. அவர் இப்ப ஆபத்தான நிலையில இருக்காரு. அது தெரியுது. என்னமா பண்ண சொல்ற? முதல்ல நீங்க என் தம்பியோட உயிரை காப்பாத்துங்கம்மா. அதுக்கப்புறமா நீங்க சொன்னது எல்லாமே நான் செய்யறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை செய்மா. நீ
இப்படி நின்னுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. போமா போ. அம்மா நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், முதல்ல என் தம்பி ஆஸ்பத்திரியில சேர்த்துருமா. டாக்டர் கொஞ்சம் கூப்பிடுமா, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குமா, கொஞ்சம் வந்து பாருமா. ஏமா எத்தனை வாட்டிமா நான் சொல்றது? எஃப்ஐஆர் காப்பி கொண்டு வந்தாதான் இங்க அட்மிஷன் பண்ண முடியும். ஐயோ நிறைய ரத்தம் போய்கிட்டே இருக்குமா, முதல்ல கொஞ்சம் அவரை சேர்த்து உயிரை காப்பாத்துங்க, அப்புறம் நீங்க சொன்னதை நான் செய்யறேன். கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுமா. ஐயோ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு உயிரை காப்பாத்துங்கம்மா. ஏமா பெரிய டாக்டர் போன் பண்ணியம்மா? போன் பண்ணியாச்சு, வர சொல்லுமா, வந்துருவேன். நீங்க போங்க. ஐயா இப்போ ஒருத்தர் காயத்தோட உள்ள கூட்டிட்டு போறீங்களே, அவர் யாரு? தலைவரோட தம்பி. தலைவர்னா? தலைவரை தெரியாதம்மா, ஊருக்கு புதுசா? அதான் தலைவர் தெரியல. அடிப்பட்டவர் கூட ஒருத்தர் சால்வை போட்டு போறாரு, அவர் தான் தலைவர். மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரிமா. அவர் தம்பிய கோஷ்டி தகராறுல கையை வெட்டிட்டாங்க, அதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தோம். இதெல்லாம் போய் நம்மாட்ட சொல்லிட்டு தலைவரே யாரும் தெரியல, இவங்க கிட்ட போய் கதை பேசிட்டு இருக்கீங்க. யோ இதெல்லாம் சொன்னாதான் தலைவருடைய புகழும் கட்சியோட பேரும் பிரபலமாகும். என்ன நீ வா. ஏம்மா இப்போ ஒருத்தர் உள்ள கூட்டிட்டு போனாங்களே, அருவா வெட்டு கேஸ், அவர் எஃப்ஐஆர் கொண்டு வந்தாரா? அவங்க மினிஸ்டரோட தம்பிமா. மினிஸ்டரோட தம்பியா இருந்தா மட்டும் திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி போயிடலாமா? எங்களை மாதிரி ஏழைங்க மட்டும் உங்களுக்கு இளக்காரமா? இங்க பாருமா, சத்தம் போட்டு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காதீங்க. மினிஸ்டரோட ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. போமா, முதல்ல இங்க இருந்து போமா. என்னென்ன பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. முதல்ல என் தம்பியை சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சேர்த்துக்க முடியாதுன்னா முடியாதுமா. ஏமா இப்படி பிரச்சனை பண்ற? இப்ப என்னோட தம்பியை நீங்க சேர்த்துக்க போறீங்களா இல்லையா? அம்மா கொஞ்சம் இப்படி வாங்கல. வாங்கம்மா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்கம்மா. என் தம்பியை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா அந்த பொண்ணுகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. பக்கத்துல தான் டியூட்டி டாக்டர் இருக்காரு, அவரை போய் பார்த்து உங்க நிலைமையை சொல்லி இவரை காப்பாத்துறதுக்கான வழியை பாருங்கம்மா. போங்கம்மா, இப்படியே நேரா போய் லெஃப்ட்ல போங்கம்மா. போங்கம்மா, நான் நன்றிங்க. பாத்துக்கிறேன். நான் வர வரைக்கும் கொஞ்சம் தம்பியை பாத்துக்கிறீங்களா? நான் கண்டிப்பா பாத்துக்கிறேம்மா. நானு டாக்டர் பாத்துட்டு வரேன். பாத்து பொறுமையா போ. பாத்துக்கங்க. ஐயா ஐயா ஐயா, சொல்லுங்கம்மா. என் தம்பியை கத்தியால குத்திட்டாங்க ஐயா. என் தம்பியை காப்பாத்த இந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்த, மருத்துவம் பார்க்க ஆஸ்பத்திரிக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க ஐயா. நடந்த விஷயத்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? இல்லைங்க ஐயா. ஏம்மா, இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸுமா. போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாதான் நாங்க பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஐயா முதல்ல என் தம்பி உயிரை காப்பாத்துங்க. கவலைப்படாதம்மா, உயிரை காப்பாத்திடலாம். அதுக்கு தானே நாங்க இருக்கோம். போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுட்டா உடனே உங்க தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஐயா எனக்கு ஒரு விவரமும் புரியலைங்கய்யா. ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது எஃப்ஐஆர் அது இதுன்னு எல்லாருமே சொல்றீங்களே, மனிதாபிமானம்னு எதுவுமே இல்லையா? உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அது வந்தாதான் ஒரு டாக்டர் ஈஸியா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எஃப்ஐஆர்னா முதல் தகவல் அறிக்கை தானே? நானும் படிச்சவதாயா. அத தமிழ்ல சொல்லாம புரியாத பாஷையில தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா கிராமத்து ஆளுங்களுக்கு என்னையா புரியும்? புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லாம. அம்மா, அடிதடி, கத்தி குத்து, விபத்து இதுக்கெல்லாம் நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கொடுக்கிற எஃப்ஐஆர் காப்பியை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் நாங்க பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் ஐயா. ஆனா தண்ணி தாகத்துல விக்கல் எடுக்கிறவங்களுக்கு அந்த விக்கலை நிறுத்த முதல்ல தண்ணிய கொடுக்கணும்.
குடிக்க தண்ணிய கொடுக்காம ஏன் விக்கல் வந்தது எதுக்கு விக்கல் வந்ததுன்னு விசாரணை செஞ்சுக்கிட்டே இருந்தா விக்கல் வந்தவன் விக்கியே சாக வேண்டியதுதான். முதல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என் தம்பியோட உயிரை காப்பாத்துங்க ஐயா. அதை விட்டுட்டு எஃப்ஐஆர் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருந்தா என் தம்பியோட உயிர் போயிடும். ஏமா நாட்டு நடப்பு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குமா, அதை எங்களால மீற முடியாது. சட்டம் எல்லாருக்குமே பொதுவானது தானே, ஆளுக்கு தகுந்த மாதிரி சட்டம் இருக்க கூடாது இல்ல? அம்மா நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. பெரியவங்க சின்னவங்கன்னு எங்களுக்கு பாகுபாடு கிடையாதுமா. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப நடந்ததுனால தான் சொல்றேன். என்ன நடந்துச்சு? மந்திரியோட தம்பிய யாரோ வெட்டிட்டாங்கன்னு அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட எந்த விவரமும் கேட்காம நீங்க சொன்னீங்களே இந்த எஃப்ஐஆர் எல்லாம் கேட்காம உள்ள விட்டுட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு சட்டம், என் தம்பிக்கு ஒரு சட்டமா? சொல்லுங்கய்யா, இப்ப ஆளுக்கு தகுந்த மாதிரி உங்க ஆஸ்பத்திரி சட்டத்தை நீங்க மாத்தலையா? அம்மா இதெல்லாம் கவர்மெண்ட் சமாச்சாரம்மா, நமக்கு எதுக்குமா பெரிய இடத்து விஷயம் எல்லாம். உயிருங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான்யா. என் தம்பியோட உயிர் சாதாரணம், அந்த மந்திரி தம்பியோட உயிர் வசதியா? ஏமா உங்க தம்பியோட உயிரை காப்பாத்தணுமா வேணாமா? காப்பாத்தணுங்க. காப்பாத்தணும்ல, அதனால நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஏன் ஐயா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? ஏமா நீங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா உங்க தம்பியோட உயிரை காப்பாத்திடலாமா. இதுல உங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல, 5 நிமிஷத்துல முடியற வேலை. அம்மா உங்க தம்பியோட உயிரை காப்பாத்திடலாமா. அம்மா என்ன உங்க மகனா நினைச்சு நம்புங்கம்மா. சரி, என்னோட தம்பி உயிர் தான் எனக்கு முக்கியம். இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்யா, இப்பவே போறேன். ஐயா சொல்லுங்கம்மா. போலீஸ் ஏதாவது பணம் கேட்பாங்களா? போலீஸும் ஃப்ரீ சர்வீஸ் தாம்மா, பணம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க தைரியமா போங்க.